அந்த நொடியில் சிறை முழுவதும் ஒரு தெய்வீக ஒளி பரவியது. அந்த நொடியில் கிருஷ்ணர் பிறந்தார். அது ஒரு குழந்தையின் பிறப்பு அல்ல, அது தர்மத்தின் பிறப்பு, அது நம்பிக்கையின் பிறப்பு. நீலவண்ண உடலுடன் அவர் பிரகாசித்தார். தாமரை போன்ற கண்கள் உலகை நோக்கி திறந்தன. அந்த கண்களில் கருணையும் சக்தியும் ஒன்றாக மின்னின. உலகின் அனைத்து துயரங்களுக்கும் மருந்தாக வந்த குழந்தை அவர். சிறையின் இரும்பு கதவுகள் யாரும் தொடாமல் தானாக திறந்தன. காவலர்கள் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கினர். சிறை இனி சிறை அல்ல, அது ஒரு கோயிலாக மாறியது. வசுதேவர் குழந்தையை ஒரு முறை உற்று பார்த்தார். இது சாதாரண குழந்தை அல்ல என்று அவர் உள்ளம் உணர்ந்தது. அதே நேரம் ஆகாயத்தில் ஒரு தெய்வ வாக்கு ஒலித்தது. இந்த குழந்தையை உடனே கோகுலத்திற்கு கொண்டு செல் என்று அது சொன்னது. அன்பின் மடியில் அவன் வளர வேண்டும் என்று வாக்கு ஒலித்தது. வசுதேவர் ஒரு நொடியும் தயங்கவில்லை. எந்த சந்தேகமும் இன்றி அவர் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார். குழந்தையை மெதுவாக தலையின் மேல் வைத்துக் கொண்டார். சிறையிலிருந்து வெளியே வந்தார். வெளியில் கனமழை பொழிந்தது. இருள் அனைத்தையும் மூடியது. வழிகள் மறைந்தன. யமுனை நதி கொந்தளித்தது. அலைகள் கோபத்துடன் மோதின. சாதாரண மனிதனுக்கு அது மரணப்பாதை. ஆனால் இறைவன் இருக்கும்போது பாதை தானாக உருவாகும். வசுதேவர் யமுனையை அடைந்தபோது நீர் உயர்ந்து ஓடியது. அந்த நொடியில் ஒரு அற்புதம் நடந்தது. நதி நீர் மெதுவாக குறைய தொடங்கியது. வசுதேவர் நடக்க நடக்க நீர் அவரின் காலடிக்கு கீழே விலகியது. வானிலிருந்து ஆதிசேஷன் தோன்றினான். அவன் தனது பெரிய உடலை குடை போல விரித்தான். மழையை அவன் தடுத்தான். இயற்கையே அந்த குழந்தைக்கு வழிவிட்டது. கிருஷ்ணரின் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை மலர்ந்தது. அந்த புன்னகையில் உலகின் நிம்மதி இருந்தது. பயமும் பக்தியும் கலந்த மனதுடன் வசுதேவர் நடந்தார். அவர் கோகுலம் நோக்கி பயணித்தார். கோகுலம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது. யசோதையின் வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தது. அனைவரும் சோர்வில் உறங்கிக் கொண்டிருந்தனர். வசுதேவர் மெதுவாக வீட்டுக்குள் நுழைந்தார். குழந்தைகளை மாற்றினார். கிருஷ்ணர் யசோதையின் மடியில் அமைதியாக உறங்கினார். அந்த நொடியில் உலகின் பாரம் ஒரு தாயின் மடியில் தங்கியது. வசுதேவர் பெண் குழந்தையுடன் மீண்டும் மதுராவிற்கு திரும்பினார். சிறையின் கதவுகள் மீண்டும் தானாக மூடப்பட்டன. எல்லாம் நடக்காதது போல் இருந்தது. ஆனால் விதி தன் வேலையை முடித்திருந்தது. அடுத்த பாகம் வேண்டும் என்றால் பார்ட் 2 என்று கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும்.